நான் தான் உங்கள் எஸ்டி அனிமி தமிழ் எக்ஸ்பிளைனர். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எதிர்நாட்டோட அரசன் வந்து போர் தொடுத்துட்ருக்கான். அப்போ போர் தொடுக்கும்போது எல்லாமே இப்போ எல்லா ட்ராகன் வந்து மேலே ஏறி போய் ஒவ்வொரு வீரர்களை தாக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த சிப்பாய்களை முடிஞ்ச அளவுக்கு அழிக்க பார்க்க, அப்போ ஐஸ் பிளேடு ஐஸ் ட்ராகன் அப்படின்றது ஐஸை யூஸ் பண்ணி மொத்த எனிமியை நாக் அவுட் பண்ணி மொத்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்க, அப்போ எல்லா பெரிய பெரிய டீமன் வந்து மேலே ஏறிட்டு வர, அப்போ ஹீரோனி போய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அடித்து கொண்டுகிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு சுழல் மாதிரி உருவாக்கி மொத்த டீமன்ஸை அடிக்கி, அப்போ எல்லா டீமன்ஸும் சேர்ந்து கதை உடைக்கி பார்க்க எல்லா டீமன்ஸும் மரக்கடையாச்சு இடித்து ட்ரை பண்ணதுக்கு உடைக்க, அப்போ ஒரே இடிக்கிட்டு உடஞ்சிச்சு. அந்த கதவை உடஞ்ச செகண்டில் நம்மளோட ஹீரோ என்ட்ரியை கொடுக்க ஸ்வாட் வச்சு ஒரு மாதம் என்ட்ரி. அப்போ ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணதுக்கு பார்த்தா எல்லா டீமனுமே ஒரே அடியில் இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க. திரும்ப ஒரு இனிமையோட அடித்து மாற்றி அடிச்சுட்ருக்கு. ஸ்வாட் வச்சு நேராக போய் ஒரு டீமனை குத்து பார்த்தா செதறி போச்சு அந்த டீமனே. திரும்ப பறவை ஸ்வாடை எடுத்து கீழே பூமியில் பறவை செலுத்தி கீழே அப்போ மேலேருந்து ஒரு ட்ராகன் எந்திரிச்சு அந்த டீமன் எல்லாத்தையுமே அடிச்சு கொண்ட செகண்டு அங்கேருந்து ஒரு டீமன் கரெக்டாக டீமனோட பெரிய ஒரு ட்ராகன் வந்து, அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பிரதர் நீங்கள் என்னோடய வாய்ஸ் தெரியுமா உங்களுக்கு, நான் தான் ஒரு பையனாக இருந்தேனே, அப்போ பையனாக போது அடித்து என்னை காப்பாற்றுனீங்களே அது நான் தான், என்னை காப்பாற்றுங்களே நான் தான் உங்களுக்கு காப்பாற்றுங்க. அன்றைக்கி நீங்கள் குளிக்கும் போது நான் கூட உங்களை அப்படின்ட்டு இருக்க பார்க்கணே, அது நான் தான், அது என்னை கொண்டுன்னு சொல்லி நான் மிரட்டினேன், நீ தானே அது அப்படின்னு சொல்லுறதுக்கு. அப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் அது எதிர்நாட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போகும்போது, அப்போ ஒரு ரூமுக்குள்ளே அவங்களுக்கு தள்ளி விட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் வச்சு வெயிட் பண்ணதுக்கு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பையன் அந்த கடைசியில் பொண்ணாக மாறத்துக்கு இது என்னோடய ஐடென்டிட்டி ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லத்துக்கு, நீ வந்து எங்களோட ஸ்லேவ் தான், சவுத்து சீயோட ஸ்லேவ், நீ மறந்துடாத அப்படின்னு அந்த பெரிய ஒருத்தன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, ஓ நீ தானே அது, ஆமாம் யோசிச்சே அப்படின்னு சொல்லி உங்களோட இதயத்தை உங்களை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ட்ராகன் மாதிரி முடிஞ்சளவுக்கு ஹீரோ தாக்க பார்க்க முடிஞ்சளவுக்கு வாயிலேருந்து நெருப்பு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க, நம்மளோட ஹீரோ முடிஞ்சளவுக்கு டச் பண்ணி தப்பிக்க முடிஞ்சளவுக்கு அந்த ட்ராகனை ஒரே ஸ்லாஷ் பண்ண அந்த டீமன் ட்ராகன் அப்படிங்கிற இடத்த சைட்லேயே சாஞ்சுக்கிட்டு இருக்க, திரும்ப அதோட மைண்ட் பவரை கேதர் பண்ணிகிட்டு அப்போ ஹீரோ ஸ்வாடோட மேலே ஒரே தாக்கு அந்த ட்ராகன் ஹீரோவை அடிக்க விட்டாமல் தாக்கிறதுக்கு, அப்போ ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதோட முதல்ல ஒரு ஸ்லாஷ் பண்ணி கிழிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஹீரோ அப்படியே தூக்கி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவும் ட்ராகனை பவரை சேவ் பண்ணிட்டு ஹீரோ வந்து ரெட் ட்ராகன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகனை பட்ட செகண்டில் அந்த டைமே தெரிச்சு போயிடுச்சு. அந்த ட்ராகனை பார்த்தா கடைசி கீழே சாஞ்சிச்சு. அந்த பொண்ணு திரும்ப ஹீரோ ஸ்லாஷ் பண்ணி அடிக்க வர கடைசி ஹீரோ வந்து ஸ்வாட் எடுத்து ஒரு தடுக்க பார்த்தா கடைசி ஹீரோ ஸ்வாட் எடுத்து அந்த பொண்ணு அடிக்க வந்த பொண்ணு அதை கிஸ் பண்ணதுக்கு வாயில் ஹீரோ எதையும் கண்டுக்கிறாமலை கொண்டு இருக்கேன் நான் ஒன்று மணக்கலை யோசிச்சாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அவ்வளோ அந்த பொண்ணு ஹீரோ பார்க்குறான். அடுத்த கட்டத்தில் அந்த டீமோட கிங்கு வந்து நான் தான் த கிரேட் ஷேடோ காடா அப்படின்னு சொல்ல, நீ ஷேடோ காடா, நீ எப்போ ஷேடோ காடா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு, நில்லு நான் பார்த்துக்கிறேன் உன்னை, உனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லு, நீ ட்ராகன்லாம் விட்டு வெளியே வேறு, இல்லை இப்போ நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லு. பார்த்தா நம்ம பொண்ணோட ஒருத்தன் காவலாளின்னு இருப்பான், அவன் வந்து கரெக்டாக அந்த எதிர்நாட்டோட கிங்கை அழிக்க முடிஞ்சளவுக்கு அவன் பவரை சுற்றி வச்சு அடிக்க பார்க்க கடைசியில் பார்த்தா நம்மளோட சிப்பாய் வந்து ஒரே மூஞ்சி குத்தி சாகடிக்குதுக்கு. கடைசியில் பார்த்தா நம்மளோட ஹீரோயின் வந்து கேட்கப்பா நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உனக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது, ஆனால் இப்போ நான் ட்ராகனை மறிக்கலாம், நீ இனிமேல் கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க ட்ரூ ஃபார்முக்கு வர முடிஞ்சளவுக்கு ட்ராகன் அடிச்சு முடிஞ்சளவுக்கு லாக் பண்ணி சண்டை போடுறதுக்கு. அப்போ அந்த ரெண்டு ட்ராகன் சண்டை போட்டுட்ருக்கு. முடிஞ்சளவுக்கு அந்த ட்ராகன் வந்து அவனை லாக் பண்ணி அவனுக்கு ஒரு பவரை செலுத்த பார்த்தா அந்த ட்ராகனை வந்து செத்து போயிடுச்சு.
முடிஞ்சளவுக்கு அந்த பொண்ணு அப்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தியா நீ இப்போ வந்து என்னோடய டூ பவர் பார்த்தால முடிஞ்சளவுக்கு எனக்கு நீ அடிமையாயிரு, இல்லை அப்படின்னா அந்த ஷேடோ கார்டு உடனே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த ஒரு கையை கொடுக்க, இந்த நீ இந்த ஒரு பஞ்ச் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீ என்னோடய பெட்டாக இருந்தவலாம் எதுக்கு நீலாம் வந்து பேசுகிற அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கிங்கு சொல்லத்துக்கு, நீங்கள் 2 பேரும் நீங்கள் தான் ஷேடோ கடவுளது முடிஞ்சளவுக்கு இங்கே 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணும்போது ஹீரோயினை தடுத்து முடிஞ்சளவுக்கு அட்டாச் பண்ணதுக்கு மீண்டும் முடிஞ்சளவுக்கு ஸ்லாஷ் பண்ணதுக்கு கரெக்டாக பார்த்தா நம்மளோட ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், ஹீரோனோட அம்மாவை நீ ப்ரொடெக்ட் பண்ண நான் பார்த்துக்கிறேன், கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினி முடிஞ்சளவுக்கு நம்மளோட ஹீரோ அவங்களோட ஒருத்தனை அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு அவங்களோட அடி வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுக்க கரெக்டாக அவன் செவத்து உடைச்சிட்டு போய்கிட்டு விடுங்க. நம்மளோட ஹீரோ திரும்ப இந்த சைடு இன்னொருத்தனை பார்த்தா அவன் 2 பொண்ணுங்களை ஸ்லேவாக வச்சு கைக்குள்ளே வச்சு கொண்டு வந்துட்டுருக்கான். அப்போ இந்த சைடில் ஒரு டீமனும் ஒரு ட்ராகன் வந்துட்டுருக்கான். இது என்னோடய பெட்டு, உங்களோட 2 பேர்த்தையும் ஒன்று அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், காப்பாற்றுங்கன்னு அந்த 2 பொண்ணுன்னு சொல்ல முடிஞ்சளவுக்கு ஹீரோனை அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்வாட் வந்து தடுத்துச்சு. இவங்க 2 பேரும் உறிஞ்சிக்கிட்டு இருக்க மற்றவங்களோட 2 ஸ்பிரிட்டை அனுப்பி அந்த 2 ஸ்பிரிட்டுமே முடிஞ்சளவுக்கு அதை தடுத்துட்டு இவங்க அவங்க 2 பொண்ணோட பவரை முடிஞ்சு எடுத்து கீழே போகிறதுக்கு அதோட பொண்ணுக்கு வந்து கேட் ஸ்பிரிட்டு பூனையின் ஆன்மா, இந்த பூனை வந்து கரெக்டாக முடிஞ்சளவுக்கு அதையும் பிடிக்காதே நசீப்போட என்னோட கேட் ஸ்பிரிட்டை நீ கொண்டுட்டியா, பூனை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த பெரிய ட்ராகன் வந்து அடிக்க முடிஞ்சது. நம்ம ஹீரோ அவனை கொண்டு அந்த பொண்ணையும் குள்ளத்துக்கு முடிஞ்சளவுக்கு இந்த சேடை சொல்லத்தையும் விடவே மாட்டேன் அப்படின்ட்டா எல்லாத்தையுமே அடிக்க முடிஞ்சளவுக்கு இவன் நம்மளோட இனிமே வந்து ஸ்வாடை வச்சு கண்ட்ரோல் பண்ண ஹீரோ முடிஞ்சளவுக்கு அடித்து தாக்கிட்டு இருக்க. இந்த என்னோட பெட்டாக இருக்கா ஸ்வாடை இங்கே வா அப்படின்னு சொல்ல முடிஞ்சளவுக்கு ஸ்வாட் ஃப்ளேம் கார்டு அப்படின்ற ஒரு ஸ்வாடை பயன்படுத்தி வைக்க கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ட்ராகன் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இதோட எபிசோட் முடிவடைகிறது. நாளைக்கு நம்ம எபிசோட திரும்ப நான் தான்